ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். ஸோ ஒரு 7-8 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 100 கேஜியில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டர் வந்து பிசிஓடி இர்ரெகுலர் இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு போஸ்ட் அண்ட் வீடியோ போட்டிருப்பேன். அந்த அதே சிஸ்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேர்ள் பேபி பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்டேட்டஸில் வைங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, அவங்களோட ஓல்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன்றது ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா 100 கேஜி அப்படின்றது ரொம்ப கண்டிப்பாக அதிகம் தான். அது பிசிஓடி இரெகுலர் இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிருக்குது பெரிய 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 விஷயம். ஸோ இந்த வீடியோவில் அவங்களுக்கு வந்து கன்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு கூடவே அந்த சிஸ்டர் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்றதையும் அகெயின், ஏன்னா நிறைய பேர் புதுசாக பார்க்குறீங்க நம்ம சேனலை, அவங்க எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக. அதாவது நம்ப மாட்டீங்க, பிசிஓடி இருக்குது என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டை நிறையா தடவை பார்க்க முடியுது. நான் வந்து நிறையா டைம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டுக்கு வந்து அளவுக்கு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ரிப்ளை பண்ண முடியாத காரணம் வந்து எனக்கு ரீசன் மெயினாக வந்து அதுதான். டைமிங் வந்து எனக்கு கொஞ்சம் மாறுது இப்போது. அது மட்டும் இல்லாமல் மெயினாக பிசிஓடிக்கு என்ன பண்ண, ஆஹா நான் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன் இதே கேட்குறீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். பிசிஓடி இருக்குது அப்படின்றவங்க அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது கரெக்டாக நீங்கள் என்னோடய சேனலை வந்து நீங்கள் ரெகுலராக பாருங்கள். ஒரு 2 வீக்ஸ் வந்து நான் கண்டினியூவாக போடுற வீடியோவை பார்த்தீங்கனாலே நீங்களே எல்லாருக்கும் டிப்ஸ் கொடுத்துடலாம் பிசிஓடிக்கு. அந்த அளவுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச அளவு பிசிஓடி இருக்குன்றவங்க இந்த சேனலை ரெகுலராக நீங்கள் பாருங்கள். நான் ஷியோராக உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் கரெக்டாக எஃபர்ட் போட்டிங்கன்னா நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் அடைய முடியும். ஸோ இந்த சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா கேர்ள் பேபி பிறந்திருக்கு. ரொம்ப 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 ஹாப்பி. அந்த பேபி வந்து நல்லபடியாக இருக்கணும். அந்த சிஸ்டர் ரொம்ப அவங்க குழந்தையோட வந்து ஹாப்பியாக இருக்கணும். அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா 4 விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவில். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் சைக்கிளிங் எடுத்திருக்காங்க. சீட் சைக்கிளிங்கிறது 4 விதமான விதைகளை சுழற்சி முறையில் எடுக்கிறது. இதை பற்றி நான் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சீட் சைக்கிளிங்க்கு சீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன். சீட் சைக்கிளிங் ஹெல்தி லைஃப் வித் ஸ்ரீ நீங்கள் கூகுளில் நம்மளோட யூடியூப்பில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரிலேட்டடான வீடியோலையுமே எல்லாமே வரும். ஃப்ளாக்ஸ், பம்ப்கின், சிசமி, சன்ஃப்ளவர் இந்த 4 விதைகளையும் நீங்கள் சுழற்சி முறையில் வந்து எடுக்கணும். இது வந்து பிசிஓடி இரெகுலர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் அது தவிர்த்து நார்மலாக எனக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போகுதுன்றவங்களும் நீங்கள் அந்த சீட் சைக்கிளிங் வந்து எடுக்கலாம். இது ஹார்மோனை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள் பேபி வந்து ஃபார்ம் ஆகி இம்ப்ளான்ட் ஆகிருக்கு. பிசிஓடி இருக்கவங்க இந்த சீட் சைக்கிளிங் எடுக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். ஆல்ரெடி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது, இதுவும் ஹார்மோனுக்காக எடுக்கும்போது ஒரு மாதிரி ஆகுமான்னு. பட் அப்படிலாம் பெருசாக யோசிக்காதீங்க. கண்ணை மூடிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு மேஜிக்காக இது ஒர்க் ஆகிருக்கு. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தய டீ அப்படின்றதும் இந்த பிசிஓடிக்கு, அதுக்கப்புறம் எக்கு க்ரோத், எக் ரிலீஸ்க்கு, பாடி வெயிட் கம்மியாக, ஹார்மோன் ஆண்களுக்குரிய ஹார்மோன் நம்ம உடம்புல அதிகமாக இருக்கும் அது கம்மியாக, இது எல்லாத்துக்குமே இந்த வெந்தய டீ வந்து ரொம்ப 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 ஹெல்ப் ஆகும். இது மாதம் 30 நாளும் எடுக்கணும், டெய்லி எடுக்கணும், ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் எடுக்கணும், நாள் தள்ளி போனாலும் எடுக்கலாம். ரொம்ப சிவியர் பிசிஓடி, சிவியர் இரெகுலர்னால் ஒரு நாளைக்கு 2 டைம் எடுங்க, காலையில் அண்ட் ஈவினிங். டீ காஃபி மாதிரி 2 டைம் எடுங்க. எனக்கு மைல்டான பிசிஓடி இல்லைனா எனக்கு ஒன்றும் ரொம்ப அவ்வளோ நான் வெயிட்டெல்லாம் கிடையாதுன்றவங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுங்க. நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோவ் வாட்டர், கிராம்பு தண்ணீர், கிராம்பு டீன்னு சொல்லலாம். 4 கிராம்பை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை கொதிக்க வச்சு அதை வெதுப்பாக எடுக்கணும். இந்த கிராம்பு தண்ணீர் எதுக்கு அப்படின்னா எக் ரிலீஸ்க்கு தேவையான ஹார்மோனை நம்ம உடம்புக்கு கொடுக்கும். ஸோ நம்ம உடம்புக்கு வந்து எக் ரிலீஸ் ஆகிறதுக்குன்னு சில ஹார்மோன் வேணும். அந்த ஹார்மோன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த கிராம்பு தண்ணீர் ஹெல்ப் பண்ணும். இது எவ்வளோ நாள் எடுக்கணும் அப்படின்னா பீரியடான 3rd டேலேருந்து, அதாவது 3வது நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்கள் பீரியடுக்கு 15 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கிராம்பு தண்ணீர் வந்து எடுக்கணும். அது போக 4வது அவங்க விஷயம் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு 5 பஞ்சமிக்கு வந்து நான் விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு பூஜை பண்ணேன். ஸோ நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து இதை பற்றியும் உங்கள் வீடியோவில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வாராகி அம்மன் பற்றி எப்படி வழிபடுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக போட்டிருந்தேன். நான் அவங்க கொடுத்த கமெண்ட்டை ரீட் பண்ணுறேன் கேளுங்க. சிஸ்டர், வாராகி அம்மன் பற்றி வீடியோ போடுங்க. நான் வந்து வாராகி அம்மனை 5 பஞ்சமி வழிபட்டேன். நம்ம நினச்சது அப்படியே நடக்கும். நான் 4 பஞ்சமி தான் விளக்கு போட்டேன், அதுக்குள்ளே எனக்கு வந்து குட் நியூஸ் வந்துருச்சு. ஐ ஆம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது 5 பஞ்சமி விளக்கு போட்டால் நினச்சது நடக்கும். நான் 4 தான் போட்டேன், நான் 5வது போகிறதுக்கு முன்னாடியே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், நான் நினச்சது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. இதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு மிராக்கிள். இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பிசிஓடி இரெகுலர் இருந்து வெயிட் அதிகமாக இருந்து நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதெல்லாம் ரொம்ப 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 பெரிய விஷயம். இப்போ டாக்டர் நீங்கள் ஐவிஎஃப் பண்ண போகிறீங்க, ஒரு ஐயுஐ பண்ண போகிறீங்கன்னா கூட டாக்டர் வந்து வெயிட் அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப இருக்குது, இதாகிடும் அப்படி இப்படின்ட்டு.
அது இருந்தால் கூட அந்த மிராக்கிள் வந்து நடக்க தான் செய்யும். அதுக்காக நம்ம வெயிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இந்த சிஸ்டர் எஃபர்ட் அதுக்கும் போட்டிருப்பாங்க. வெயிட் குறைக்கிறதுக்கும் வெயிட் போட்டிருக்காங்க. எஃபர்ட் போட்டிருக்காங்க. அந்த வெயிட் கம்மியாகணும்னு எஃபர்ட் போட்டுட்டு ரெமிடியும் எடுத்துகிட்டு சாமிக்கு முடிஞ்ச பூஜைகளும் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவு அவங்களுக்கு என்னென்ன வழியிலலாம் வந்து ப்ரெக்னென்சி அச்சீவ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒன்றை மட்டும் நான் எடுத்துகிட்டு நான் மற்றதெல்லாம் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது நல்லா நான் எப்பயும் போல் நான் என்னோடய உணவு முறையில் நான் மாற்றம் உண்டு பண்ணாமல் நான் எப்பயும் போல் நான் உணவு எடுத்துகிட்டு நான் வந்து வெந்தய டீ எடுக்கிறேன் அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. அந்த வெந்தய டீ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம வந்து இந்த ரெமெடி எடுக்கும்போது சுகரை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். எல்லா சுகரையும் அவாய்ட் பண்ணணும். இனிப்பு போட்ட பிஸ்கட்டு, நம்ம ஸ்நாக்ஸு, ஸ்வீட்டு, ஐஸ்கிரீம், சாக்லேட் அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். பட் இருந்தால் கூட எப்போயாவதும் கூட முடிஞ்ச அளவு நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. என்றைக்காவது ஒரு ஆசைக்கு சாப்பிட்டுக்கலாம். அதேமாதிரி அரிசி உணவுகள் வந்து அளவாக எடுக்கணும். இட்லி, தோசை இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் வந்து கம்மி பண்ணிக்கணும். டீ, காஃபிலாம் போடுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு கம்மியாக சுகர் எடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணிவிட்டு ரெமிடியும் எடுத்தோம் அப்படின்னா ஹெல்ப் பண்ணும். கூடவே வாக்கிங் இல்லை வந்து எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பிசிஓடிக்கு கேட்டால் தேவையே கிடையாது. நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். இதை வந்து நீங்கள் ஒரு 6 மந்த் மினிமம் ஃபாலோ பண்ணுங்கள். 1 இயர் வரைக்கும் கூட பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து நீங்கள் 6 to 1 இயர் நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கனாலே ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். சில பேர் 3 மாதத்தில் ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களும் இருக்காங்க. சில பேர் ஒரே மாதத்தில் நான் வந்து வெந்தய டீ, சீட் சைக்கிளிங் எடுத்து ப்ரெக்னென்ட் ஆனேனும் இருக்காங்க. நான் 1 வருஷம் எடுத்து ப்ரெக்னென்ட் ஆனேனும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒர்க்கு ஆக தான் போகுது. சிலருக்கு சீக்கிரம் ஆயிரும், சிலருக்கு லேட் ஆயிரும். அவங்கவுங்க உடல் வகு பொறுத்து. ஸோ கண்டிப்பாக ஹோப்போடு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான பலன் வந்து கிடைக்கும். இந்த வாராகி அம்மன் இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை. நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க்கை வந்து உங்களுக்கு நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன். இந்த வாராகி அம்மன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப நான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், நான் ஏனே தெரியல மனவேதனையை அனுபவிக்கிறேன், எனக்கு வந்து இப்படி குழந்தை தள்ளி போகுது, எந்த ஒரு காரணமும் இல்லை, நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் இப்படி குழந்தை தள்ளி போகுதுன்றது ஒரு மனசில் நமக்கு இருக்கும்ல வேதனை. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த வாராகி அம்மன் வழிபாடு வந்து நீங்கள் செய்யலாம். நீங்கள் என்ன விஷயத்தை நினச்சிட்டு வேண்டுறீங்களோ, நீங்கள் வந்து மனசுலேருந்து நீங்கள் வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வந்து இது விரதம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. வீட்டில் வாராகி அம்மன் ஃபோட்டோ இல்லைனா ஒரு விளக்கை வந்து அந்த அம்மனாக நினச்சிட்டு நீங்கள் வந்து விளக்கு பொருதி டெய்லி சாமி கும்பிடணும். காலையில் 6 மணிக்கு முன்னாடி, ஈவினிங்காக இருந்தால் 6 மணிக்கு பிறகு 6லேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே நீங்கள் விளக்கு பொருதி சாமிக்கிட்ட வச்சு நீங்கள் நல்லா மனசுருகி வேண்டிக்கணும். வாராகி அம்மனுக்கு பிடிச்ச உணவுகள் ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் கும்பிடலாம். பயிறு வகைகள், கருப்பு உளுந்து, பச்சை உளுந்தில் செஞ்ச சுண்டல், கிழங்கு வகைகள், சங்குப்பூ, மல்லிகைப்பூ இந்த மாதிரி பூக்கள் வச்சு சாமிக்கு வந்து நீங்கள் கும்பிடுங்க. பக்கத்தில் கோயில், அதாவது இந்த வாராகி அம்மனுக்குன்னு சில கோயில்கள் தான் இருக்குது. சில கோயிலில் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு சாமி வந்து வாராகி அம்மனுக்குன்னு இருக்கும். ஆனால் வாராகி அம்மனுக்குன்னு இருக்கக்கூடிய கோயில்கள் வந்து குறிப்பிட்டது தான் இருக்குது. எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி. ஸோ முடிஞ்சால் ஒரு நாள் நீங்களும் ஹஸ்பண்டும் போய் நேரில் போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டிலேயே மனசில் நினச்சிட்டு நீங்கள் கும்பிடலாம். ரொம்ப 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 சக்தி வாய்ந்த தெய்வம். கண்டிப்பாக நீங்கள் வந்து கும்பிடுங்க. அந்த கடவுளை பற்றி நிறைய நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கே வந்து ஒரு ஹோப் கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.